என்னமா இருக்கு அந்த ஸ்வீட்டி, அவ பாடியும் ஃபிகரும். ஏய் ராஜா, பார்ட்டி மட்டுமா இல்ல கமிட்மெண்ட்டுக்கும் முடிச்சிட்டியா? சேச்சா, அந்த பொண்ணு அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். சுமாரா இந்த செலிபிரிட்டிஸ், ஆக்டர்ஸ், ஸ்டார்ஸ் எந்த சைடு இன்கமும் இல்லாம அத்தனை காரு, அத்தனை பங்களா, இவ்வளவு மெயின்டெனன்ஸா? என்ன நம்ம கொஞ்சம் கரெக்டா கோஆபரேட் பண்ணணும், அவ்வளவுதான். அந்த பேச்சை கேட்டதுக்கு அப்புறம் நம்ம ராஜு, ரவி, ராமுக்கு இன்ஜின் ஸ்டார்ட் ஆச்சு. அதோட விளைவு ஒருத்தருக்கு தெரியாம ஒருத்தர். இவனை கரெக்ட் பண்ணா வேலை முடிஞ்சிடும். ஹலோ கிரி. ராஜு சார், இங்க என்ன பண்றீங்க? நீ என்ன பண்ணுவியா எனக்கு தெரியாது. என்னோட 50th பர்த்டே என் லைஃப்ல ஸ்வீட் மெமரியா இருக்கணும். அதனால தானே சார் ஸ்வீட்டியோட ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணிருக்கேன். மெமரியில இருக்க வேண்டியது எனக்குடா, ஊர்ல இருக்கிறவங்களுக்கு இல்ல. என்ன சொல்றீங்க ராஜு சார்? நீ ஒன்னு பண்ணு கிரி, ஸ்வீட்டி கூட ஸ்வீட் ரூம்ல ஸ்வீட்டா 1 hour ட்ரிங்க் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணு. ஐயோ மேடம், இந்தியால இதுக்கெல்லாம் என்கரேஜே பண்ண மாட்டாங்க. அப்படின்னா துபாய் கூட்டிட்டு போயிடலாமா? ஐயோ நான் அப்படி சொல்லலைங்க. டேய் இது பாருடா கிரி, பணத்தால முடியாததுன்றது எதுவுமே இல்ல. ஆம்பளை பொம்பளைக்கு மயங்குவான், பொம்பளை பணத்துக்கு மயங்குவா. நீ போய் ட்ரை பண்ணு, ஷாக் ஆயிடுவ. நான் சொல்றதை கேளுங்க ராஜு சார், மேடம் ஒத்துக்க மாட்டாங்க. நீயே சொல்லிருக்கல்ல நம்ம ரிலேஷன் ஹெல்தியா இருக்கணும்னு. இதுல ஒன்றும் தப்பே இல்லை, நீ போய் ட்ரை பண்ணு. இரு, ஸ்வீட்டி ஒத்துக்க மாட்டால? ஒத்துக்குவா சார். அந்த பொண்ணை பார்த்தா அப்படி தெரியலையே. ஆனா பிஎஸோட டேலண்ட்டை பத்தி உங்களுக்கு தெரியாதா என்ன? அவங்க கமிஷனுக்காக செலிபிரிட்டிஸை கன்ஃபியூஸ் பண்ணி அதை கன்வின்ஸ் பண்ணிடுவாங்க. உண்மைதான். அதான் அவங்கள விட பிஏ அதிகமா சம்பாதிக்கிறாங்க. ராஜு சார், நானே ஷாக் ஆயிட்டேன். உங்களுக்கு எங்கேயோ மச்சம் இருக்கு சார். மேடம் ஓகே சொல்லிட்டாங்க. பைத்தியக்காரா, என்கிட்ட இருக்கிறது மச்சம் இல்லடா, என்கிட்ட மணி இருக்கு. நீங்க மேடம் ரொம்ப ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணும் சார். நீ மீட்டிங் அரேஞ்ச் பண்ணு, மீட்டிங்கை நான் பாத்துக்கிறேன். சார், மேடம் 11 to 12 1 hour தான் டைம் கொடுத்துருக்காங்க. அது போதும் சார். இந்த விஷயம் உங்களுக்கும் மேடமுக்கும் தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது. என்ன நடக்குதுன்னு உனக்கு கூட தெரியாது. நீ டென்ஷன் ஆகாத, 5 நிமிஷத்துல பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்றேன். ஓகே சார், தேங்க்யூ சார். ஹலோ ரவி சார். எப்படியாச்சும் எனக்கும் ஸ்வீட்டியை செட் பண்ணி கொடுப்பா. சரி, அப்போ பணம் 5 லட்சம். 50னா ஒத்துக்க வைப்பேன். பணம் ஒன்றும் சும்மா வராது, வேற ஏதாவது சொல்ல. அந்த பொண்ணை செட் பண்ணி தரட்டுமா? ரவி சார், நான் சும்மா ஜோக்குக்கு சொன்னேன், நீங்க ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டீங்க போல இருக்கு. செட் பண்ணிருட்டுமா? சீ, நீ என்ன பண்றியோ தெரியாது. இன்னொரு தடவை இந்த பொண்ணு என் கண்ணிலே படக்கூடாது, அதுக்கு தான் இது. இன்னும் வேணும்னா தரேன். இங்க கொடுங்க. டேய், ஸ்வீட்டி எப்படியாவது கன்வின்ஸ் பண்றா ப்ளீஸ். ஓகே, அப்புறம் பணம் 50 கோல்டு பிஸ்கட் ரெடியா இருக்கு, அதை மேடம் கிட்ட கொடுத்து. இந்த விஷயம் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியக்கூடாது. சொல்ல மாட்டேன். ஓகே, 12 to 1 டைம்ல நீங்க ரூம்ல இருக்கணும். நான் இப்பவே போய் உட்கார்ந்துக்கிறேன். டயர்ட் ஆயிருவீங்க ரவி சார். கரெக்டா 12க்கு வாங்க. டைம் ரொம்ப இருக்கு. எனர்ஜி ட்ரிங்க் எடுத்துக்கிட்டு ரெடியா இருங்க. குதிரை பிரிச்சு மேய்ங்க. பிரதரே பாருங்க பிரதர், இன்ட்ரெஸ்ட்ல எவ்வளவு பெரிய ஓட்டம் விழுந்தாலும் பிரச்சனை இல்ல. ஆனா ஸ்வீட்டி மேல எனக்கு இருக்கிற இன்ட்ரெஸ்ட் மட்டும் இன்னியோட முடிச்சிடணும், அவ்வளவுதான். நீங்க என்ன பிரதர்னு சொன்னீங்க சார். என்ன வேணாலும் கூப்பிடுவேன், எனக்கு வேலை முடியணும். ஆனா இந்த மாதிரி காரியம் மேடம் கிட்ட ரொம்ப கஷ்டம் சார். என்னதான் கஷ்டமா இருந்தாலும் முயற்சி பண்ண ஆகாதானே? உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கியா? ஆல்ரெடி உன்னுடைய அக்கவுண்ட்டுக்கு பணத்தை அனுப்பிட்ட, பாத்துக்க. நீங்க ரொம்ப ஃபாஸ்டா இருக்கீங்க சார். ஆனா இந்த விஷயம் மூணது கணக்கு தெரியக்கூடாது. தேவைப்பட்டுச்சுன்னா என் 2 கண்ணையும் மூடிடுவேன், உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அது உங்க இஷ்டம். உங்க ஸ்லாட் 1 to 2. கமன். ஓகே மேடம். ஓகே. ஹாப்பி பர்த்டே ராஜு சார். என்னம்மா? பார்ட்டி ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்ஸ்மா. என் ரூம் நம்பர் 305. போகும்போது வந்துட்டு போலாம்ல? சீச்சி, என்ன பார்த்தா எப்படி தெரியுது? போ வெளியே. டோரை ஓபன் பண்ணி தான் வச்சிருப்பேன், உங்க விருப்பம். ராஜு சார், உள்ள வாங்க. இத வர. கொரியால இருந்து உங்களுக்காகவே ஸ்பெஷலா வர வச்சிருக்கேன். ஹேவ் இட். ஒரு 90 போட்டாலே நான் 90ஸ்க்கு போயிடுவேன். ரொம்ப தேங்க்ஸ். எதுக்கு? என் ஒய்ஃப் கூட எப்போ எந்த பிரச்சனை வந்தாலும் போன்ல உங்க பாட்டை பார்த்தனா ரிலாக்ஸ் ஆயிடுவேன். அப்படி இருக்கும்போது நீங்களே என் முன்னாடி இருக்கீங்க. அது சரி, உங்க கல்யாணத்தை பத்தி என்ன பிளான் பண்ணிருக்கீங்க? முதல்ல வீடு வாங்கிட்டு, அதாவது ஃபினான்ஷியலி செட்டில் ஆயிட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு எடுத்திருக்கேன். ஃபினான்ஷியலா செட்டில் ஆனதுக்கு அப்புறம்னா, ஏற்கனவே ஃபினான்ஷியலா செட்டில் ஆன என்ன மாதிரி ஒருத்தனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம்ல? ஸ்ரீதேவி, கரீனா கபூர் மாதிரி. எல்லாருக்கும் கிடைக்கணும் இல்லங்க? ஏன் கிடைக்க மாட்டாங்க?
உங்களை மாதிரி ஆளுங்க ஃப்ரெண்ட்ஷிப்காக உயிரியே கொடுக்குற என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. நீங்க ஓகேன்னு சொன்னீங்கன்னா என் வெஞ்சர்ல வில்லா வித் ஸ்விம்மிங் பூல் உங்க பேர்ல எழுதி கொடுத்துட்றேன். வீக்கெண்ட்ஸ்ல ஹாப்பியா நீங்க அங்க இருக்கலாம். நம்ம மீட்டிங்ஸ்க்கும் நல்லா இருக்கும், உங்க ஷூட்டிங்க்கும் நல்லா இருக்கும். என்ன சொல்றீங்க? ராஜு சார் பேச்சிலே கவுத்துடுறீங்க. பரதேசி, உனக்கு அறிவில்ல? பொண்டாட்டி இருக்கும்போது இன்னொருத்தி கூட என்னது என் ஒய்ஃபோட வாய்ஸ் மாதிரி இருக்கு? சொல்றா, நீ பண்றது தப்பா இல்லையா? என்னடா அப்படி முழிக்கிற? சொல்லு, நீ பண்றது தப்பா இல்லையா? சொல்லுடா. வீட்ல பொண்டாட்டி இருக்கும்போது வெளியில வப்பாட்டியை தேடிட்டு போவியா? அதுவும் அவ இருக்கிற ரூமுக்கு ஐஸ் வைக்கிறதுக்கு போவ. செருப்பால அடிப்பேன். இதுல பொண்டாட்டி உனக்கு வரதட்சணை வேற கொடுக்கணும். இது பாருங்க, முதல்ல டிவி ஆஃப் பண்ணுங்க. அவ ஃபேஸ பார்க்கவே வெறுப்பா இருக்கு. உங்க சிச்சுவேஷனுக்கு கரெக்டா சிங்க் ஆன மாதிரி இருக்கு. நீங்க இருங்க, நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு அந்த வரேன். டிவி ஆஃப் பண்றீங்களா? உங்க இஷ்டம். இந்த நேரத்துல யாரு? ராஜு சார், நேரம் முடிஞ்சிருச்சு. அப்படியா? ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன்னு இப்பதான்டா போனா. இங்க இருந்து கணக்கு வச்சுக்கடா ப்ளீஸ். அப்படியா? ப்ளீஸ். ஓகே. ஐயோ, டைம் வேகமா ஓடுது. இனிமே ஸ்பீடா இருக்கணும். என்ன லைட் ஆஃப் ஆயிடுச்சு? லைட் இருந்தா எனக்கு கம்ஃபர்ட்டா இருக்காது. உங்களுக்கு எப்படி? ஓ, நீங்க தான் ஆஃப் பண்ணீங்களா? சூப்பர். பாத்தீங்கல்ல நம்ம ராஜு சார் பர்ஸ் லைட் மாதிரி எப்படி துள்ளுறாருன்னு. அப்போ ரவிக்கு பாருங்க சார், அன்னைக்கு அந்த ராத்திரி ராஜு மாதிரியே நம்ம ரவிக்கும் ராமுக்கும் கூட ஸ்வீட் மெமரிஸா இருந்தது. கரெக்ட் டைம்க்கு வந்துட்டீங்க ரவி. டைம் தானே, ஆசையை தீர்த்துக்கணும், அவ்வளவுதான். இது இருட்டறையில மொட்டை குத்து டைப் போல இருக்கு. பாத்தீங்களா, அவங்களுக்குள்ள அவங்களே லக்கி ஃபெலோன்ற ஒரு எண்ணத்தோட காத்துல பறந்து வராங்க. மூணு பேருக்கும் பக்காவா கம்பெனி கொடுத்துட்டாளே. ஆமா சார். எதுவா இருந்தா என்ன, மூணு பேருக்கும் ஜாக் பாட்டு தான். சாய் சார், இந்த படத்தை நம்ம பெரிய ஹீரோஸ் வச்சு பண்ணணும். சார் 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 வேணாம் சார், புது ஆளுங்களை வச்சு பண்ணலாம் இங்க சார். பாருப்பா, புது ஹீரோஸ் வச்சு நம்ம படம் பண்ணா ரிலீஸ் டைம்ல ஊர்ல இருக்கவங்க எல்லாத்தையும் பிடிச்சி, அதே ஸ்டார் ஹீரோஸ் வச்சு படம் பண்ணா அப்படியே ரிவர்ஸ்ல எல்லாரும் நம்மளை தேடி வருவாங்க. அது டேட்ஸ்க்காக ஹீரோயின் பின்னாடி சுத்த வேண்டியிருக்குமே சார். சுத்தினா என்ன தப்புப்பா? கோயில்ல சாமியை சுத்தி வர்றோமே எதுக்கு? வேண்டுதல் நிறைவேறும்னு தான். பூமி சூரியனை எதுக்கு சுத்தி வருது? வெளிச்சம் கிடைக்கும்னு தான். அதே மாதிரி ஹீரோஸ் பின்னால எதுக்கு சுத்துவோம்? டேட்ஸ் கொடுப்பாங்கன்னு தான். இதுல இருந்து உனக்கு என்ன புரியுது? இந்த சுத்துற பூமி மேல சுத்துறவனுக்கு தான் வேலை நடக்கும்னு. சார் சார், டயலாக் சூப்பரா இருக்கு சார், நான் யூஸ் பண்ணிக்கிறேன் சார். யூஸ் பண்ணிக்கோ. ஆனா என் படத்துல தான் இருக்கணும். நம்ம படத்துல தான் சார். ஆமா, நம்ம படத்துல அவங்க ஸ்வீட்டியோட சாட்டிஸ்ஃபை ஆனாங்கல்ல, அப்புறம் ஸ்வீட்டி வந்தா ஏன் டென்ஷன் ஆகுறாங்க? அதான் சஸ்பென்ஸ் சார். பரவாயில்ல சொல்லுப்பா, ஒரு ஆடியன்ஸா நான் கேக்குறேன். சார், நடுவுல ஆடியன்ஸ் எப்படி சார் கேட்பாங்க? கேட்க மாட்டாங்க தான், ஒரு ஆர்வ மிகுதியில கேக்குறேன்ப்பா. சொல்றேன் கேளுங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அதே 420 ஃபிளாட்ல எல்லாரும் உட்காந்து ஜாலியா சரக்கு அடிச்சிட்டு இருக்கும்போது, ஹலோ ராஜு சார். என்னப்பா? மேடம் எப்படி இருக்காங்க? நல்லா இல்ல சார். என்னாச்சு? அன்னைக்கு நீங்க மாஸ்க் போடலையா? மாஸ்க் சானிடைசர்லாம் யூஸ் பண்ணி எனக்கு பழக்கமே இல்லப்பா. என்னாச்சு? என்ன? யாருக்கு? எதுவும் தெரியாத மாதிரி கேக்குறீங்க. ஸ்வீட்டி மேடமுக்கு தான். முழுகாம இருக்காளா? மேடம் இப்ப முழுகாம இருக்காங்க சார். அது எப்படிப்பா வந்திருக்கும்? மேடமும் கவனிச்சிருக்கணும்ல. அதை கவனிக்க வேண்டியது நீங்க தானே. ராஜு சார் காண்டம். நம்ம ரெண்டு பேருக்கு நடுவுல மூணாவது மனுஷங்கள்ல மூணாவது ஐட்டம் இருக்கிறது கூட எனக்கு பிடிக்காது. அடங்க மக்கா. அப்பா,